ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. மானாதித்த பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வட்சஸ்பீடிம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியாம் பிரத்யக்ஷாணுஸ்ரவிக மகிமத் பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரணஸ் துவாம் சரண்யாம் பிரபத்யே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஆடி மாதம் இன்று ஆரம்பம். ஆடி மாதமே தாயாருக்கு உகந்த மாதம். இன்றைய நன்னாளில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பட்டாபிஷேகத்தையும் அவளின் திருக்கல்யாணத்தையும் சில மணித்துளிகள் நாம் அனுபவிக்கலாம். சுயப்பதியான எம்பெருமானுக்குத்தான் ஜென்ரலாக பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்வார்கள். ராமருடைய பட்டாபிஷேகம், கோவிந்த பட்டாபிஷேகம் இப்படிலாம் சொல்வா. பிராட்டி அந்த சமயத்தில் கூடவே இருப்பா. ஸ்ரீ ராமாயணத்தில் கூட பாருங்க, ஒரு ஸ்லோகம், ததஸ்ய பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணோ சகா ராமம் ரத்னமயே பீட்டே சக சீதாம் நிவேஷயது. சக சீதம், சீத்தையானவள் கூட இருந்தா அப்படின்னு தான் சொல்லப்படுறது அந்த ஸ்லோகத்தில். அவர் ரத்தனமய பீடத்தில் உட்காண்டிருக்கார், சீதா பிராட்டி கூட இருந்தா அப்படின்னு தான், அப்படின்னு ராமர் பட்டாபிஷேகத்தில் சொல்லப்படுறது. ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு பட்டாபிஷேகம், திவ்ய அபிஷேகம் நடக்கிறத வர்துகு அக்ரே, பெருமாள் பார்த்து சந்தோஷப்படுறார் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் அருளின ஸ்லோகத்தை பாருங்கோ. அதில் அவர் சொல்கிறார் தாயாருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு. அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீடே நிஷன்னாம் அம்போராசேர் அதிகத சுதா சம்ப்ளவாத் துத்திதாம் துவாம் புஷ்பாசாராஸ்தகித புவனைர் புஷ்கலா வர்த்தகாத்யைः கிளிப்தாரம்பா கனக கலசைர் அப்யஷிஞ்சன் கஜேந்திராக. இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சமயம் மகாலட்சுமி தாயார் சூடிண்ட மாலை பிரசாதம் துர்வாச முனிவருக்கு கிடைச்சதாம். அதை லோகாதிபதியான இந்திரனுக்கு கொடுத்தார். இதோடைய பெருமை தெரியாத இந்திரன் என்ன பண்ணா, தன்னோட ஐராவத யானை மேலே கொண்டு போய் அதை போட்டுட்டான். உடனே அந்த யானைக்கு என்னாச்சு அப்படின்னா, அது உறுத்தித்து, அது தன்னுடைய தும்பிக்கை நல்லா பிடிச்சு இழுத்து காலில் போட்டு மிதிச்சுடுத்தோம். மகாலட்சுமி பிரசாதத்தை அவமரியாதை பண்ணிட்டியே, அதனால தாயார் உன்னுடைய ஊரை விட்டே போயிடுவான்னு இந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டார் துர்வாசர். இழந்த செல்வத்தையும் பதவியையும் இழந்துட்டான் இந்திரன். அதை திரும்ப பெறணும். அதனால என்ன பண்ணா, இந்திராதி தேவர்கள்லாம் சேர்ந்து பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனுடைய சரணத்தை போய் அடைஞ்சார்கள். உடனே பகவான் நினச்சிண்டா, இவாளை வச்சுண்டு நம்ம ஒரு லீலையை பண்ணிடுவோமே அப்படின்னு. பார்க்கடலை கடைஞ்சா அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை நீங்கள் குடித்தா உங்களுக்கு க்ஷேமம் அப்படின்னு சொன்னான் பகவான். அமிர்தம் வரும்னு சொன்னவனே அமிர்தமாச்சே. கும்பகோணத்தில் சயனச்செண்டு இருப்பவன் யாரு? அபரியாப்தாமிருதன், ஆரா அமுதன் அவன். ஆரா அமுதே அடியேன் உடலம்னு ஆழ்வார் பாடுறார். அவன் ஆரா அமுதன், அவனே ஆரா அமுதனாச்சே அப்படின்னு அவர் பாடுறார். உடனே அமிர்தம் வரும்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்க்கடலை கடையறான். தேவர்கள், அசுரர்கள் எல்லாரும் பார்க்கடலை கடையறான் சேர்ந்து. அதை வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயறு கலக்கினாயே அப்படின்னு பாடுறார் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை.
முதல் 2 சுத்து தான் ஆயிருக்கும். அந்த வாசுகிங்கிற பாம்புக்கு மயக்கம் வந்து கொடுத்தான். உடனே பகவான் பார்த்தான், அதுக்குள்ளே போய் அந்தர்யாமியா இவனே நுழைஞ்சுட்டான். அப்போது அதுக்கு பலியே தெரியல, அதுக்கு பலி தெரியாமல் பண்ணிட்டான். சரி, இது முடிஞ்சதேன்னு பார்த்தா அடுத்த ப்ராப்ளம் வந்துடுத்து. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மந்திரமலை என்ன எடுத்து வழுக்கிண்டு பூமிக்குள்ளே போயிடுது. உடனே பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து தன்னுடைய முதுகில் அந்த மந்திரமலையை தாங்கிண்டார். கூர்மத்துடைய முதுகு பகுதி மட்டுமே எப்படி இருக்குன்னா, பிருஷ்டேனச லக்ஷ்ய யோஜன பிரஸ்தாரினா அப்படின்னு லக்ஷ யோஜனை தூர பரப்பளவு இருந்துதான் அந்த கூர்மத்தினுடைய முதுகு. அது மட்டும் இல்லை, த்வீப இவா பரோ மகான், ஒரு தீவு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறது பாகவதம். பகவானுடைய ஒவ்வொரு அவதாரமுமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குங்கிறார் சுகபிரம்ம ரிஷி பாகவதத்தில். மத்ஸ்ய அவதாரம் எடுத்தானே பகவான், மீனுடைய நீளம் எவ்வளவு பெருசு தெரியுமா? 8 லட்சம் மைலம் மீனுடைய நீளம். வராக அவதாரம் எடுத்தானே, அப்போது எம்பெருமான் காலில் போட்டுருந்த ஒரு சிலம்பு, அந்த சிலம்புக்குள்ளே இருந்த ஒரு சின்ன மணி, அந்த மணி எத்தனை பெருசு இருந்ததுன்னா பெரிய மேருமலை அளவுக்கு இருந்ததுன்னா அப்போ அந்த வராகம் எவ்வளவு பெரிய வராகனா இருந்திருப்பான்னு பாருங்க. இப்படி அவதாரம் எடுத்து கடைஞ்சுட்டே இருக்கான். அப்போது என்ன ஆச்சுன்னா அந்த மேருமலை மேலே எழும்ப ஆரம்பிச்சுடுத்து. அடுத்த ப்ராப்ளம் வந்துடுத்து. உடனே என்ன பண்ணினா, இவனே மலையுடைய உச்சியில் சகசிராட்ச சகசிரபாத் அப்படின்னு சகசிர புஜனாக இருந்துட்டு மலையை உயர தூக்கி பிடிச்சி கடையிறான். உடனே கடைஞ்சின்னு இருந்தபோது மறுபடியும் 4வது ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, பாம்போட தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடிச்சிண்டு கடைஞ்சா இல்லையா? அப்போது என்னாச்சு, பாம்பு ஹாலஹலம் அப்படிங்கிற விஷத்தை கக்கிடுத்து. உடனே ஹரிப்பிரியதாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டார். யார்? சிவபெருமான். எல்லா தேவர்களுக்கும் அமிர்தம் கொடுக்க போகிறான். பாவம் இவருக்கு விஷமா அப்படின்னு கேட்டால், இவருடைய மகாத்மியத்தை பகவான் இங்கே காமிக்கிறானா. இவருடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு, அவள்லாம் தேவர்கள் தான், இவர் மகாதேவன் அப்படின்னு காண்பிக்கிறான். தேவர்களும் அசுரர்களும் நச்சு புகை வந்ததுனால அவளும் சோர்ந்து போயிட்டா. அடுத்த ப்ராப்ளம். உடனே பகவான் என்ன பண்ணான், பகவான் ஹரி தானே 2 பக்கமும், தேவர்கள் பக்கமும் தானே போய் நின்றுட்டான், அசுரர்கள் பக்கமும் தானே போய் நின்றுண்டு அவர்கள் சார்பில் இவனே கடைஞ்சான். இந்த காட்சியைத்தான் திருமங்கை ஆழ்வார் எடுக்கிறார். மாயிரம் குன்றம் ஒன்று மத்தாக மாசுணம் அதனோடும் அளவி தேவரும் தாமுடன் திசைப்ப 1000 தோளால் அலைகடல் கடைந்தான். 1000 தோள்கள்னால அந்த அலைக்கடலை கடைஞ்சானான். அமிர்த மதனத்தும் போது யாருமே எதுவுமே பண்ணலை. அவா பண்ணா இவா பண்ணான்னு சொல்கிறோமே, ஒத்துருமே ஒன்றும் பண்ணலையாம். எம்பெருமானே மந்திரமலைக்கு மேலேயும் இருந்துட்டான், மந்திரமலைக்கு கீழேயும் இருந்துட்டான் கூர்ம அவதாரமாக. வாசுகியினுடைய பாம்புக்குள்ளேயும் உள்ளே பூந்துட்டான், தேவ அசுரர்களுக்குள்ளேயும் உள்ளே பூந்துண்டு இப்படி 5 விதமான நிலையில் தானே இருந்துட்டு கஷ்டப்பட்டு கடையிறானா பகவான். அவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கும் ஆழ்வார் பதில் சொல்கிறார். விண்ணவர் அமுது உண்ண அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமான் அப்படிங்கிறார் அவர். அதாவது விண்ணவர்கள்லாம் தேவர்கள்லாம் அமுது சாப்பிட்டா, ஆனால் இவனுக்கு என்ன வந்ததுன்னா அந்த அமுதில் ஒரு பெண் வந்தாளாம், அந்த பெண் அமுதை இவன் சாப்பிட்டானா, அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டான். பெண் அமுதமாகிய மகாலட்சுமி தாயார் ஆவிர் பவிச்சதை தான் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். அக்ரே பர்த்து அம்போராசேர் அப்படிங்கிறார். பர்தா பார்த்துட்டே இருந்தாராம், கணவர் பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு இருக்கிற போதே பார்க்கடல்லேருந்து மின்னல் மாதிரி திவ்யமங்கல ரூபத்தோட எழுந்துருளினா மகாலட்சுமி தாயார். சரசிஜமயே பத்ரவீடே நிஷண்ணாம், தாயாருக்குன்னு உரிய மலர்ந்த தாமரை புஷ்ப சிம்மாசனத்தில் வந்து எழுந்தருளி உட்காண்டுட்டாளாம், அமர்ந்துட்டாளாம்.
அமர்ந்த உடனே புஷ்பாசாரா ஸ்தகித புவனை புஷ்கலா வர்த்தகாத்யேகி, புஷ்கலாவர்த்த மேகங்கள் அது என்ன பண்ணித்தான், அந்த மேகங்கள் சுற்றி சுற்றி வந்தது, மலர்களைப் போல நீர்த்தாரைகளை பொழிஞ்சுதான். அந்த நீர்த்தாரைகள் புவனத்தையே மறைச்சுடுத்து அப்படிங்கிறார் சுவாமி. இப்படி மேகங்கள் தொடங்கிய இந்த திருமஞ்சனத்தை பார்த்துட்டு கஜேந்திராக அப்பியசிஞ்சன் கனக கலசைகி, ஐராவதம் புண்டரீகம் முதலிய அஷ்டதிக் கஜங்களும் பொற்குடங்களில் புனிதமான தீர்த்தங்களை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணித்து, இப்படி சகல லோகங்களுக்கும் ஈஸ்வரியாக தாயாரினுடைய பட்டாபிஷேகம் நடந்ததை பார்த்துட்டு பகவான் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். அவளுக்கு நடந்த அந்த திருமஞ்சனத்தை தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கஜேந்திர யானைகள் எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயாரை பார்த்தா ரெண்டு பக்கமும் கஜேந்திர யானைகள் இருக்கும். அப்படியே இதை தூக்கி பிடிச்சிட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அதுகள்லாம் அபிஷேகம் பண்ணித்து அந்த புஷ்கலா வர்த்தகாத்தியன்னு புஷ்கலா மேகங்கள்லாம் புஷ்பம் மாதிரி பொழிஞ்சுதான் மழையை. அப்போது அந்த தாயாருக்கு அபிஷேகமாச்சு. அதைத்தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்த சமயம் எல்லாரும் விதவிதமாக சன்மானங்களை கொண்டு வந்து சந்தோஷமாக சமர்ப்பிக்கிறாளாம். கல்யாணம்னு நடந்தால் எல்லாரும் நிறைய சன்மானங்கள்லாம் கொண்டு கொடுப்பா இல்லையா, அது மாதிரி எல்லாரும் கொண்டு வந்து சன்மானங்களை சமர்ப்பிக்கிறாளாம். யார் யார்? கடலரசர், அவர் தானே அப்பா ஸ்தானம். கடல்லேருந்து தானே, சமுத்திரத்துலேருந்து தானே வந்தா தாயார், அவர் தானே அப்பா ஸ்தானம். அப்படிங்கிறதுனால 2 மஞ்சள் பட்டாடையை கொடுக்குறாராம் அவர். எப்பொழுதுமே புடவை கொடுக்கணும் அப்படின்னா வெறும் புடவையை மட்டும் கொடுக்கக்கூடாது, புடவையோடு சேர்ந்து ரவிக்க துண்டும் சேர்த்து கொடுப்பா. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணிட 2 மஞ்சள் பட்டாடையை கொடுத்தாராம். வருணதேவன் வைஜெயந்தி வனமாலையை கொடுத்தானாம். விஸ்வகர்மா ஆபரணங்களை கொடுத்தார். சரஸ்வதி தேவி முத்து மாலை, பிரம்மா தாமரை மலர் கொண்டு வந்து கொடுத்தாராம். நாகங்கள்லாம் 2 குண்டலங்களை கொண்டு வந்து கொடுத்துதான். தாயார் எல்லாத்தையும் வாங்கிண்டா. கையில் வைஜெயந்தி வனமாலையோட வெட்கப்பட்டு மிருது மந்தஹாசத்தோட சுசஸ்மிதாம் பிம்பவலாதரத்யுதி சோனாயமான த்விஜகுந்த குட்மலாம் அப்படின்னு பாகவத ஸ்லோகம் வர்ணிக்கிறது தாயாருடைய அழக. அவள் எப்படி வரா அப்படின்னு. சுருள் சுருளான கேசம், கொவ்வைப்பழம் போன்ற உதடு, கண்ணாடியத்த கபோலம், கருவண்டு போன்ற விழிகள், அப்படி அலை பாய அன்னநடை நடந்து மெதுவா எலிகெண்டா கிரேஸ்ஃபுல்லா நடந்து வராளாம் தாயார். அவள் நடந்து வர அழக பார்த்தார்கள் எல்லாரும். யாரு? தேவர்களும் இருக்கா, அசுரர்களும் இருக்கா, அரசர்களும் இருக்கா, மகரிஷிகளும் இருக்கா, எல்லாரும் பார்க்கிறார்கள். அப்படியே அந்த அழகில் எல்லாரும் சொக்கி போயிட்டார்கள். இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவள்லாம் போயிட்டா, சொக்கி போயிட்டா. இவளை பண்ணிக்கணும்னு ஆசை வந்து கொடுத்தான் அவளுக்கெல்லாம். உடனே கடலரசர் என்ன பண்ணார், சமுத்திரராஜன் என்ன பண்ணார், தன் மகளுக்கு சுயம்பரம் நடத்தினாராம். எப்படி ஆண்டாள் நாச்சியாருக்கு பெரியாழ்வார் சுயம்பரம் நடத்தினாரோ, 108 திவ்யதேச பெருமாளும் வந்து அவர் சுயம்பரம் நடத்தினார் இல்லையா, அந்த மாதிரி இங்கே இவர் சுயம்பரம் நடத்தினாராம். என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாராம். அத்தனை பேரையும் அங்கே நிற்கிறவாளெல்லாம் துர்வாசரை காண்பிச்சு, தவ வலிமை கொண்டவர், இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாராம். அதுக்கு அவ சொன்னாலாம், இவர் இன்னும் கோபத்தை விடலையே, இப்போ தானே சபிச்சுட்டு வந்திருக்கார் இந்திரனை, அதனால் கோபத்தை விடலையே, வேண்டாம் அப்படின்னு விட்டாலும். அடுத்து தேவகுரு அசுரகுரு அவ 2 பேரையும் காண்பிச்சு, இவாள்லாம் ஞானவான்கள் அப்படின்னு சொன்னார். ஞானவானா இருந்து என்ன பிரயோஜனம், பற்று இருக்கே, ஆசை இவாளுக்கு போகலையே அப்படின்னு விட்டார். சந்திரனை காண்பிச்சு ரொம்ப அழகன்மா இவன் அப்படின்னு சொன்னார். இன்னும் பெண் ஆசை விடலையே, 27 மனைவிகள் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டார். இந்திரனை காண்பிச்சு, இன்னைக்கு வேணா இவன் பதவி இல்லை, இவன்கிட்ட செல்வம் இல்லை, ஆனால் உன்னுடைய கடாட்சம் பட்டா இவனுக்கு பதவி செல்வம் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் சொல்கிறா, அகங்காரம் இருக்கே வேண்டாம் அப்படின்னு விட்டார்.
அதுக்கப்புறமா பராக்கிரமசாலிகளான பல அரசர்கள்லாம் நிற்கிறாளாம். அவளெல்லாம் காண்பிச்சு சொன்ன உடனே இவளெல்லாம் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் வேண்டாம். சிபி சக்கரவர்த்தி மாதிரி கொடை வள்ளல்கள்லாம் இருந்தாலாம். அவளை பார்த்து சொன்ன உடனே இவாளால் முக்தி அளிக்க முடியாதே, அதனால வேண்டாம் அப்படின்னு விட்டா. உடனே கடலரசர் கேட்குற, நீ யாரம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்ட உடனே பிராட்டி சொல்கிறா, அனைத்து கல்யாண குணங்களும் நித்தியவாசம் செய்பவராக அஷ்ட சித்திகளும் அவரையே வணங்கி நிற்க பரிபூர்ணரா குற்றமற்றவரா ஆத்மாராமரா இருக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவர்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ பட்சஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கிற போது, பசியதாம் சர்வதேவானாம் அத்தனை தேவர்களும் பார்த்துட்டு இருக்கிற போது பெருமாளுக்கு மாலை இட்டுட்டு அவருடைய பட்சஸ்தலத்தில் ஏறி அமர்ந்துட்டாள். அமர்ந்து ஜெகன்மாதாவா எல்லாரையும் இன்று வரையிலும் கடாட்சம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்படி கடாட்சம் பண்ணுற போது சாபாக்ராந்தா சரணமகமன் சாவரோதா சுரேந்திராகா, அதாவது துர்வாசர் சாபத்தினால இழந்த செல்வத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்திராதி தேவர்கள் தங்கள் தங்கள் பத்தினிமார்களோட வந்து தாயாரை சரணமடைஞ்சார்களாம். எங்களுக்கு இழந்த செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார்களாம். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, தேவர்கள் கூட பத்தினிமார்களோடு தான் கூட போயிருக்கான்னு தெரியுது. அதனால நம்மளாம் கோவிலுக்கு போகிற போது நம்ம மட்டும் தனியாக போகக்கூடாது, நம்மளுடைய கணவரோட சேர்ந்து கணவனும் மனைவியுமா சேர்ந்து தான் போய் பகவானை சேவிக்கணும் அப்படின்னு தெரியுது. உடனே அவளுடைய கிருபா கடாட்சத்தினால உடனே அவளுக்கு இழந்த செல்வம் கிடைச்சுடுத்து அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இவளுடைய கடாட்சம் செல்வத்தை மட்டும் கொடுக்காது, இன்னும் என்ன செல்வங்கள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத சில ஸ்லோகங்களில் சொல்கிறார். யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே, எந்த கண்கள் வேடுவச்சேரியில் இருந்த குகப்பெருமானுக்கு அருள் புரிஞ்சுதோ, யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே, எந்த கண்கள் சுக்ரீவனை புஷ்பக விமானத்திலேருந்து கீழே பார்த்து ராம சக்கியத்துக்கு வழிவகுத்துதோ, யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே, எந்த கண்கள் விபீஷணன் 4 ராட்சசாலோட லங்கையை கடந்து பாரத பூமிக்கு போகிற போது பார்த்ததோ, யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே, எந்த கண்கள் காக்காசுரனுக்கு அனுகிரகம் பண்ணித்தோ, யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே, எந்த கண்கள் அந்த பாஷ்யக்காரர் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்திலேயே இருன்னு சொன்னதோ அந்த கண்கள். யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டிஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம். ரதி மதி அப்படிங்கிற 7 தாசி பெண்கள் இருக்காளாம் தாயாருக்கு. அப்படி காத்துண்டு கை கட்டிண்டு நிற்பாளாம். தாயார் தன்னுடைய இப்படி பார்த்து அந்த பக்தன்கிட்ட போன்னு கண்களால் தான் அப்படி கடாட்சிப்பாளாம். அவளுடைய கண்கள் எந்த திசையை பார்த்து எந்த பக்தனை பார்க்கிறதோ உடனே இவாள்லாம் நான் போகிறேன்னு ஓடி போய் அனுகிரகம் பண்ணுவாளாம் இவாள்லாம். அகம் அகமிகாம் தன்பதே சம்பதோகாகா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல, இந்த தேசிகருடைய ஸ்லோகத்தில். இப்படி தாயாருடைய கடாட்சத்தின் பெருமைக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். கையில் வைஜெயந்தி வனமாலையோட புருஷோத்தமனுடைய கழுத்தில் தாயார் மாலையை போடுறதுக்காக வரா. அப்படி வரப்போது எல்லா மகரிஷிகள் உள்பட எல்லாரும் தாயார் தங்களுக்கு தான் மாலை போட போகிறான்னு பார்த்தது யாருக்கு பிடிக்கலையாம்? புரந்தரதாசருக்கு பிடிக்கலையாம். இப்படி எல்லார் கண்ணும் அவள் மேலே போய் படுறதே மொய்க்கிறதே அப்படின்னு அவர் ஒரு கிருதி பாடுறார். லாலி ஷீராப்தி கன்னிகை அப்படின்னு ஒரு கிருதியில் அவர் பாடுறார். அந்த கிருதியில் அவர் சொல்கிறார், ஸ்ரீமன் நாராயணன் தாயாருடைய அழகை பார்த்து அவன் என்ன பண்ணானா, இவளுடைய அழகுக்கு ஏற்ற மாதிரி 108 திவ்யதேச பெருமாளாக மாறிட்டானா பகவான். ஒப்பலியப்பனுக்கு ஏற்ற பூமி தாயாராகவும், ஸ்ரீனிவாசனுக்கு ஏற்ற அலர்மேல் மங்கை தாயாராகவும், ஸ்ரீ ரங்கநாதருக்கு ஏற்ற ஸ்ரீ ரங்கநாயகி தாயாராகவும், காஞ்சி பரதனுக்கு ஏற்ற பெருந்தேவி தாயாராகவும் மாறி ஒரே முகூர்த்தத்தில் 108 லக்ஷ்மி கல்யாணம் நடக்கிறது.
எல்லாரும் தாயார் அப்படி மாறிட்டா. 108 லக்ஷ்மி கல்யாணம் நடக்கிறது, எல்லாரும் லக்ஷ்மி கல்யாணம் பாடுறா அப்படின்னு புரந்தரதாசர் எழுதியிருக்கார் கிருத்தியில். கோவிலெலாம் தாயாருக்கு தான் கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுத்தே, ஆனால் நம்மளாம் கோவிலில் கல்யாண உற்சவமெல்லாம் பண்ணுறோமே. ஏன் கல்யாண உற்சவம் பண்ணுறோம் அப்படின்னா, திருக்கல்யாணத்தை நம்ம கண்டு கழித்து நம்மளாம் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாண உற்சவம் பண்ணுறோம். தாயாரின் பட்டாபிஷேகத்தையும் திருக்கல்யாண வைபவத்தையும் கேட்ட அனைவருக்கும் சகல சௌபாகியங்களும் திவ்ய தம்பதிகள் அருளணும்னு பிரார்த்தித்து லக்ஷ்மி கல்யாணம் பாடி அமைகிறேன். கல்யாணானாம் அபிகல நிதிக்காபிகாருண்ய சீமா நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌலி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயினோ சந்நிதத்தம் சதா மே சைஷா தேவி சகல புவனைர் பிரார்த்தனா காமதேனுஹு. மங்களம் காவேரி தடநிவாசாய மங்களம் லக்ஷ்மி ஹிருதய நிவாசாய மங்களம்